நம்முடைய முன்னாள் மாவட்ட நீதிபதி எங்களது புன்னகை அரசர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா மேடம் அவர்களே, இந்த விழாவினை இத்தகைய சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற உமன் பார் அசோசியேஷனை சேர்ந்த தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் ஓய்வு பெற்று சென்ற போதும் கூட என்னை நினைத்து இந்த விழாவிற்கு அழைத்து இந்த மரியாதையை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நனையை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு நாங்கள் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி ஒவ்வொரு ஜட்ஜஸும் நான் ஒவ்வொரு இதுலேயும் அதான் சொல்லுவேன். வருவார்கள், செல்வார்கள். மக்களின் மனதில் நின்றவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் அன்பு, பாசம் அதெல்லாம் அப்படியே விலகிட்டே போகுது. ஆனால் என்னமோ தெரியல, எனக்கு திருச்சி மட்டும் எங்கே போனாலும் விடவே இல்லை. ஜெயந்திராணி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும், எல்லோரும் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னாங்க. மேடம், நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் எந்த ஃபங்க்ஷனும் நான் கலந்துக்கிறது இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு. முதல்ல சாட்டர்டேனாங்க, அப்புறம் மேடம் மஞ்சுளா மேடம் சண்டே தான் வருவாங்க. மேடம், நான் அன்றைக்கி கண்டிப்பாக நான் ஊருக்கு நான் இதுக்கு போனேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த வாரம் ஒத்தி வைங்கன்னாங்க. அந்த அன்பு எப்படிப்பட்ட மனிதனையும் கட்டுப்படுத்தி கொண்டு விடும். அந்த அன்பு தான் கடைசி வரைக்கும் நமக்கு நிலை. பணம், பதவி இன்று வரும், நாளை போய்விடும். அந்த வகையில் என் மீது அன்பு வைத்து இந்த விழாவிற்கு அழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், என்னுடைய நண்பர் மணிமொழி மாவட்ட நீதிபதி மற்றும் சீனியர் கவுன்சில் ஸ்டானிஸ்லாஸ் சார், அவரை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆர்வம். அதனால் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே இந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்னன்னாக்க, பாஸ்கர் ஏற்கனவே சொல்லிடுறேன், நீங்கள் அரை மணி நேரம் பேசுன்றிருக்காரு, நான் 10 மினிட்ஸில் முடிச்சிடுவேன், அது கூட அதிகம்தான். நூல் வெளியீட்டு விழா என்பது சார் சொன்ன மாதிரி மிகவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அத்துணை விஷயங்களையும் கலந்து அவங்க படிக்கிற மாதிரி அந்த புக்கோடைய ஆழ்ந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும். அது அவங்களுக்கு எளிதாக செல்ல வேண்டும். அந்த வகையிலே இதில் நான் பார்த்தேன், சுகுமார் சார் எல்லாமே எழுதியிருக்காங்க. அந்த இதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் சட்டத்தை மட்டும் சொன்னால் பத்தாது, மற்ற சமையல் குறிப்பை சொன்னால் மட்டும் பத்தாது, அத்தோடு மற்ற அறிஞர்கள் பேரையும் ஒவ்வொருத்தருடைய ஷேக்ஸ்பியர்லேருந்து அத்தனை பேருடைய கருத்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று ஒரு குறிப்புரையில் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் தான் படித்தேன் நான். அந்த மாதிரி எல்லாவற்றையும் கலந்து அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய கருத்தை நான் ஆமோதிக்கின்றேன். எனக்கு முன்னர் பேசியவர்களை அனைவருமே சொன்னார்கள், எல்லாருமே இந்த மேகசின் அற்புதமாக வந்திருக்குன்னு. நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன். எல்லா வகையிலும் எல்லா ஆஸ்பெக்டையும் கலந்துருக்கு இதில். அது மட்டுமல்ல, எப்பயுமே பொதுவாகவே மதுரையில் தான் மாற்றி யோசிப்பாங்க. எனக்கு தெரிந்து திருச்சிராப்பள்ளி உமன் அசோசியேஷன் தான் முதன்முறையாக இத்தகைய புத்தகத்தை வெளியிட்டு அதை வழக்கறிஞர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற அத்தகைய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த மேகசினை வெளியிட்டு அதை அவங்க ஜஸ்டிஸ் அவர் நண்பர் மணிமொழி சொன்ன போல டாக்டர் பட்டம், முதுகலை பட்டம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவங்க ஜஸ்டிஸ் மஞ்சுளா மேடம் மூலம் இதை வெளியிட்டிருப்பது என்பது இந்த 25 ஆண்டு கால விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்ற உமன் பார் அசோசியேஷனுக்கு உள்ள மகுடத்தில் மேலும் ஒரு மணிமகுடம் என்று சொல்லி உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சொல்லி
இந்த விழாவிற்கு வந்த அத்தனை நீதிபதிகள் மட்டுமல்ல, சீனியர் கவுன்சில்ஸ் மற்றும் பாஸ்கர் சார், வீரமணி, எஸ்வி கணேசன் சார், சீனியர் கவுன்சில் மதானி சார், அனைவருக்கும் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.